முதலாளி, சின்ன முதலாளி, மெட்ராஸுக்கு எப்ப போறீங்க? ஏங்க கை குழைச்ச தப்பா? உனக்கு எப்படி தெரியுது? அப்பாதான் என்கிட்ட அப்பவே சொல்லிட்டாரு. உங்ககிட்ட என்ன சொன்னாரு? யாருக்கும் தெரியப்படாது. அந்த மேனேஜர் பய பொல்லாத பய திருட்டு சோமாரி. சொன்னாருப்பா. அதேவா சொன்னாரு? கிட்டத்தட்ட சொன்னாரு. அப்புறம் உங்ககிட்ட வேற ஏதாவது ரகசியம் சொன்னாரா? உங்களை பத்திரமா பாதுகாத்துக்க சொன்னார். சரி சாமி பிள்ளை, நம்ம போய் அங்க கொஞ்சம் உட்காந்து போவோமே. ஏன்னா இந்த மாதிரி ரகசியம் எல்லாம் பேசிதான் எனக்கு கொஞ்சம் கால நடுங்கும். ஐயோ, உங்க வயசுக்கு நடுங்கப்படாது. வாங்க. சாமி பிள்ளை, நான் மெட்ராஸுக்கு போறது ரகசியமா இருக்கணும்னு சொன்னாரு. சொன்னாரோ? சொன்னாரு. அதான பார்த்தேன். அதுக்கப்புறம் வேற ஏதாவது ரகசியமா சொன்னாரா? ஆமா, நீங்க மெட்ராஸ் போகும்போது உங்களுக்கு ஆபத்து வந்துச்சுன்னா உங்களை பாதுகாக்க சொன்னாரு. அத்தோட நீங்க உங்க சொந்தக்காரங்களை தேடி போறீங்களே, அட்ரஸ் தெரியுமா? அதான் சாமி பிள்ளை, எனக்கும் தெரியல. எனக்கு ஒரு அம்மாவும் அண்ணனும் இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு அப்பா அவசரமா செத்து போட்டாரு. அட்ரஸ கூட சொல்லல. அம்மாவா? ஐயோ, இதெல்லாம் பத்தி அப்பா உங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அத சொல்லலையே. ஆனா உங்களுக்கு ஒரு அண்ணன் இருக்காரு, அவர் உங்களை விட ரொம்ப கெட்டிக்காரன்னு சொன்னாரு. அதுல சின்ன முதலாளி, நீங்க இப்ப மெட்ராஸுக்கு போய் தேடி கண்டுபிடிச்சிட்டு வர்றதுக்குள்ள நம்ம மேனேஜர் இருக்கானே, அவன் இங்க இருக்கிறதெல்லாம் சுருட்டி போடுவான். ஆகையினால பேசாம நீங்க இங்க இருங்க, நான் போய் தேடி கண்டுபிடிச்சு அம்மாவையும் அண்ணனையும் கூட்டியாங்க. நல்ல ஐடியா. இல்லையே, இந்த மேனேஜர் நீ எங்க போறேன்னு கேட்பானு. உங்க அம்மாவையும் அண்ணனையும் தேடி போறதாவா சொல்லுவேன்? எங்க ஊருக்கு போறதுக்கு லீவு கேட்கற மாதிரி உங்கள்கிட்ட கேட்பேன். நீங்க குடுக்கற மாதிரி கொடுத்துடணும். 2 பேரும் சேர்த்து மேனேஜரை ஏமாத்தி போடலாம். ஐயோ, என்ன தமிழ் பிள்ளை நல்ல ஐடியாவா சொல்ற நீ? மேனேஜர், நம்ம எஸ்டேட்ல இந்த டீ காபி செடி எல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் எக்கச்சக்கமா காடா வளர்ந்து போயிருக்கு. அதெல்லாம் கொஞ்சம் பிடிங்க எரிஞ்சுட்டு ஒரு பெரிய சடுகுடு மைதானம் கட்டணும். என் திருமண விஷயமா ஊர்ல இருந்து கடுதாசி வந்திருக்குது. பொண்ணு பார்க்க போகணும். ஒரு வாரம் லீவு வேணும். யாருக்கு? உங்க பிள்ளைங்க? எனக்குங்க. உங்களுக்கு கல்யாணமே இல்ல, நான் மறந்து போயிட்டேன். மேனேஜர், லீவ் இப்ப தர முடியாது. நீங்க வேற மெட்ராஸ் போகணும்னு சொல்றீங்க. நீங்க போயிட்டு வந்த பிறகு லீவ் தரலாம். இல்ல, நான் போல. ஒரு மனுஷனுக்கு கல்யாணத்தை விட என்ன முக்கியம்? இவருக்கு ஒரு 1000 ரூபாய் கொடுத்து அனுப்புங்க. 1000 ரூபாயா? நான் தான் முதலாளி, சொன்னா கேட்கணும். எஸ் பாஸ் தான் கொடுப்பாருன்னு அர்த்தம். வாங்கிட்டு பத்திரமா போயிட்டு வாங்க. பொண்ணெல்லாம் பார்த்து சரியா கூட்டிட்டு வாங்க. கையோட கூப்பிட்டாரு. கல்யாணம் நான் சொன்னது அந்த மேனேஜர் முட்டாப்பை அப்படியே நம்பிட்டான். நம்ம திட்டப்படி உங்க அம்மாவுக்கும் உங்க அண்ணனுக்கும் விவரமா எடுத்து சொல்லி கூட்டிட்டு வந்துடுறேன். ஒண்ணும் வேண்டாம், நீ சும்மா கூட்டிட்டு வா. சொல்ல வேண்டியதெல்லாம் நான் விவேகமா அவங்களுக்கு எடுத்து சொல்லணும். உனக்கு ஒண்ணும் தெரியாது. நீ விவேகமா சொல்றியா? ஆமா. அப்புறம் இன்னொரு சிக்கல் இருக்கு. அதுல என்ன சிக்கல்? நீ போயிட்டு வர வரைக்கும் எனக்கு போர் அடிக்குமே, என்ன பண்றது? ஏன் போர் அடிக்குது? உனக்கு தான் சண்முகம் இருக்காள, அவன் முந்தானைய புடிச்சுக்கிட்டு சினிமாவில பாடுற மாதிரி பாடிக்கிட்டே திரிய வேண்டியதானே. சினிமாவில பாடுறதுக்கு கவிஞர்லாம் வச்சு பாட்டு எழுதி பாடுறாங்க. எனக்கு இன்னும் கவிஞரா இருக்காது. அட, நீ ஒண்ணு பெரிய கவிஞர். நான் சொல்லதை விடவா? ஆஹா, காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தே. ரொம்ப கருத்துள்ள பாட்டா இருக்கு. ரொம்ப கருத்து. ஐயோ, எனக்கு இதெல்லாம் மறந்து போடுவேன் அங்க போனா. ஐயோ, நான் எழுதி தர்றேன். இடுப்புலயே சொருவிக்க. மறந்துருச்சுன்னா உடனே எடுத்து படிச்சுக்கோ. ஆமா, எப்படி எப்படி தும்மல் போடுற மாதிரி வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்த. வந்துருச்சு, ஓடி வந்தேன். காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். பாலும் பழமும் தேவையில்லை, தூக்கம் இல்ல, பால்வடியும் பூமுகத்தை பார்க்க வந்தேன். காதல் வந்துருச்சு, ஆசையில் ஓடி வந்தேன். காதல் வந்துருச்சு.
நடையில அந்த காக்கைய போலும் குரல் இல்ல கவிதைய போலும் நடையில பச்சை கிளியின போலும் குரல் இல்ல எண்ணங்க மயங்கி 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 எண்ணங்க மயங்கி 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 அடுத்தது என்ன மறந்து போச்சு ஞாபகம் வந்துருச்சு ஜோடி நீ சின்ன ராணி காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் கன்னத்தில் கொடுக்கிற முத்தம் ஒண்ணு அத கடனா கொடுத்தா தப்பு என்ன கன்னத்தில் கொடுக்கிற முத்தம் ஒண்ணு அத கடனா கொடுத்தா தப்பு என்ன சித்திர சிறுக்கி சுத்திர பொறுக்கி ஐயோ மறந்து போச்சு சித்திர சிலையே சுத்திர நிலவே செங்கனி சுவையே சிற்றின்ப நதியே வந்துருச்சே மோக நெஞ்சுக்குள்ள காதல் வந்துருச்சே ஆசையில் ஓடி வந்தேன் காதல் வந்துருச்சே ஆசையில் ஓடி வந்தேன் கிழக்கே போகும் ரயிலிலே ஓ இளம ஊஞ்சலில் ஆடுதே கிழக்கே போகும் ரயிலிலே ஓ இளம ஊஞ்சலில் ஆடுதே அன்ன கிளியே பத்திர கோழி சிட்டுக்குருவி கவரிமானே வேகம் வந்துருச்சு பாடி நீ சின்ன ராணி காதல் வந்துருச்சு ஆசையில் ஓடி வந்தேன் பாலும் பழமும் தேவையில்லை தூக்கம் இல்ல பால்வடியும் பூமுகத்தை பார்க்க வந்தேன் பொறுக்கி பையா புருஷோத்தமா நைனாடாய் ஒரே வார்த்தை சொல்றேன் சின்ன வயசுல என்ன நீ தொட்டில போட்டு கண்ண மணிய கத்திரிக்காய் வெண்டைக்காவ இன்னும் இச்சுக்கான்னு நீ முத்து கொடுத்துக்கலாம் அது வேற கதை ஆனா என்ன பெத்தாள தாயே 10 மாசம் அவ வயிற்றுல நான் குந்திந்தனே அவளுடைய கற்பை பத்தி உனக்கு தெரியாதுடா அவ பெய்யும் மழை பெய்யும் அவ அல்லாசாம் பண்டிகையில நெருப்புல மெரிப்பா பொட்டு ஐயாது மஞ்சள் முகத்தை விட்டு கலையாது அவள உத்தமி அவளை பத்தி நீ தப்பா பேசிட்டு என்னம்மா காரியம் பண்ண துணிகிறேம்மா நீ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க வரல இதே கொலு மண்டபத்தில் இந்த பேமானி பையன் உன்னை பத்தி என்ன நான் பேசினான் தெரியுமா சத்தா விடு இப்ப என்னான்ற நீ உங்க அம்மா பத்தி தானே பேசினாரு என்ன சரியா நைனா அம்மாவை பத்தி பேசலாம் தப்பு இல்ல தனியா பேசிக்கலாம் பக்கத்துல கூத்தியால டன்லப் டயர் மாதிரி உட்கார வச்சின்னு இவன் இஷ்டத்துக்கு பேசுறானே எம்மா அவ கடகா சகால்த்து சரி நியாயமா இருந்தா இதெல்லாம் அவளை போய் சகாலத்தை ஏத்துக்கிறீனே நான் இன்னைக்கு சொல்றேன் என் தாய பைசவன என் தாய தடுத்தாலும் சரி சின்ன குஞ்சிய சின்ன பின்னமா வெட்டலா மாதிரி நான் விடுறதில்ல சின்னையமாடியா நான் பெத்த மவனே சின்னையமா நீ என் மவன்ங்கிறது உண்மைன்னா நான் சொல்ற பேசி கேட்டுக்கா என்னது நீ 10 மாசம் குந்திக்கினே இந்த வவுத்து மேல அந்த வாழை பாசிக்கினே சரியா என் புழத்து மேல நின்னுக்கினே சரியா அப்பால உன் நைனா கையில அல்லாம அப்படி வச்சுக்கிட்டா இப்ப என்னதான் செய்ய சொல்லிக்கிற நீ கையில வச்சுக்கிறியா அருவா அத்த இப்படி கூட இத்த குட்டா நீ கத்திரிக்காய் வெட்டுப்ப நான் வெறும் கையோட போய் அந்த கைலாத்து காலில் ஊது மண்ணாப்பக்காக சொல்றியா
என்ன ஏமாடியா? நான் பெத்த மாளிகை என்ன ஏமாடியா? என்னடா வார்த்தை சொல்லினே மாதா சோதா குடும்பத்துல பிறகவும் இல்ல, சோதா பையனுக்கு பொஞ்சாதி ஆகவும் இல்ல, சோதா பையனை பெக்கவும் இல்லடா கைத. மண்ணாப்பு கேக்குறத விட மண்ணோட மண்ணா மாட்டு போங்க நாளுடா. அதுதான் கரெக்ட். பூச்சால பக்கத்துல வச்சுன்னு கும்மால் அடிக்கிறாடா நீ. கவனிச்சுக்கிறேன். டேய் மனோகரன் ஆஸ்தாபில சீசி சாவடிங்கடா. மௌனே அவன் கலகரமா கைட்டு பையன் பேமானிய. என்ன டேய் நைனாவே பேமானின்ற போடா நைனாவா இருந்தா கொயினா மாத்தியா இருந்தா எல்லாம் பேமானி தான். மைக்க மாட்டா உயினா புடிய கத்தியா மைக்க வருதா? டேய் டேய் பேமானி பையா பயக்கடா சாவடா. இன்னைக்கு ராத்திரி இட்லியா பொங்கல்? பெருசா ஆடி கழிச்சிட்டாரு. இட்லி பொங்கல் என்ன கூத்துக்காரர? யார கேட்டு ஒப்பன ரூமுக்குள்ள வந்த நீ? உங்க அப்பா ரூமா? எங்க அப்பா ரூம் இல்லையா? ஒப்பன ரூம்னா மேக்கப் ரூம்னு அர்த்தம். நான் எங்க மேக்கப் போடணும்? வேற எதுக்கு வந்த? நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்திருக்கிறேன். உட்காருங்க. என்னங்க நாடகம் பண்ணுவா? எந்த ஊர்ல போடணும்? கைவசம் சத்யவான் சாவித்திரி, அல்லியரசாணி மாலை, ஹரிச்சந்திரா, ஆதி அனுசியா, கவர்னர்ஸ் கப் வரைக்கும் வச்சிருக்கிறேன். எந்த ஊர்ல நாடகம் போடுறோமோ அந்த ஊர் மக்களுக்கு புரியுற மாதிரி அதே பாஷையில விடும். 3 வேளையும் கறி சோறு மூக்கு பிடிக்க போடணும். யாருக்கு? எங்களுக்கு தான். இன்னொன்னு நாடகம் பாக்குறவங்களுக்கு போட சொல்றோம். அப்படின்னா உங்களுக்குன்னா நானே சமைச்சு போட்டுருவேனே. இப்போ நாடகம் முடிஞ்சதோ இல்லையோ ஆளுக்கு 30 கையில வச்சு ஒரு எழுத்து அழுத்தணும். ஆமா, நாங்க மொத்தம் பொட்டிக்காரரோட 7 பேர் இருக்கோம். எந்த ஊருக்கு வந்தாலும் ரயில் சத்தம் மட்டும் தனி. நீங்க 2 பேரும் நிஜமாவே அம்மாவும் பிள்ளையுமா? புருஷன் புரிஞ்சாதீங்க. இவ பேரு ரங்கமணி, என் பேரு கிட்டு. 20 வருஷமா ஜோடியா நடிக்கிறோம். கலைசேவை செஞ்சுட்டு இருக்கோம். உங்களை விட அம்மாவுக்கு கொஞ்சம் வயசு அதிகமோ? ஏதோ பெரிய மனுஷனாச்சேன்னு இந்த கேள்விக்கு உங்களை நான் சும்மா விட்டேன். வேற எவனாவது கேட்டு இருந்தான்னா கண்ணை லொடுக்குன்னு புடிங்க கையில கொடுத்துட்டு எடுத்தா உள்ள கருப்பு முடி இருக்குங்க. அட வெள்ளையா இருந்தா கருப்பா இருந்தா எனக்கு என்னங்க? நான் ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவேன். அங்க வந்து நீங்க 2 பேரும் அம்மாவும் பிள்ளையா நடிக்கணும். நாங்க 2 பேர் காரிய கண்ட இடத்துல துப்புவோம். துப்புவா விட மாட்டேன். 2 பேர் நடிச்சு எடுப்பு விடுவாங்க நாடகம். வேற எவனும் பார்க்க மாட்டானே உங்க நாடகத்தை. வீட்டுக்குள்ள இல்ல நடக்குது. வீட்டுக்குள்ளே நாடகமா? ஆமா. யாரும் பார்க்க மாட்டாங்களா? நீங்க கேட்ட மாதிரி 3 வேளை கறிச்சோறு போடுவேன். கறி பிடிக்கலன்னா கோழிய கொடுப்பேன். பிச்சு பிச்சு தின்னுங்க. இந்த 30 ரூபாய கையில வச்சு அழுத்துவேன். நாடகம் முடிஞ்சு போகும்போது 500 1000 சன்மானமா தருவேன். பிடிக்குதுங்களா உங்களுக்கு?